சரி, அடுத்து வந்து ஒரு ஹதீஸை கேட்டு பூந்தமல்லியிலேருந்து அக்பருங்கிற சகோதரர் கேட்குறாரு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்க உண்மையான ஹதீஸான்னு கேட்குறாரு. அந்த ஹதீஸை பாருங்கள், 12வது போடுமா. அபு உமாமா அறிவித்தார்கள், இறை தூதரவர்கள் கூறினார்களாம், இடது பக்கம் உள்ள மலக்கு ஒரு முஸ்லிமின் பாவம் அல்லது தவறை எழுதுவதற்காக 6 மணி நேரம் வரை எழுதுகோலை உயர்த்தியிருப்பார். அதற்குள் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் எழுதுகோலை போட்டு விடுவான். இல்லை என்றால் அதை ஒரு பாவமாக பதிவு செய்வார். இந்த ஹதீஸை போட்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. தப்ரானின்னு போட்டிருக்கிறாங்க. தப்ரானியில் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர்களையும் கோளாறு இருக்கிறது. இதனுடைய கருத்தும் அடிப்படைக்கு தவறானது. என்ன கருத்துன்னு கேட்டால், ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான்ல, பாவம் செஞ்சால் உடனே எழுதுறதுக்கு தான் மலக்கு நியமிக்கப்படுறாங்க. அவர் எழுத மாட்டாராம், வெயிட் பண்ணுவாராம். 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவாராம். தௌபா செஞ்சிட்டான்னு வைங்க, எழுதவே மாட்டாராம். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தௌபா செஞ்சிட்டான், இன்ன சாஹிப் ஷிமாலி, இடது பக்கம் இருக்கக்கூடிய வானவர் வந்து இல்லை எர்ஃபவுல் கலமை, பேனாவை உயர்த்தி விடுவார். சித்தத்தை சாகத்தின் 6 மணி நேரத்திற்கு எழுதுகிற பேனா எடுத்து வச்சுருவாராம். அனில் அப்துல் முஸ்லிமில் முக்தி, தப்பு செஞ்ச ஒரு முஸ்லீமை விட்டும் 6 மணி நேரம் வசத்தி விடுவார். ஃபைன் நதிமை கவலைப்பட்டு வஸ்தக்பர் அல்லாஹ மின்ஹா, அதிலிருந்து எல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடினால் அல்காஹா, உடனே அந்த பேனா போட்டுருவார். இல்லா குத்திபத்து வாஹிதா, அவர் மன்னிப்பு கேட்கலான்னா 1 எழுதப்படும் இருக்குது. இதில் என்ன டேஞ்சர் விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எதையும் ரெக்கார்டில் வச்சுருக்கேங்கிறான். எதாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எதையுமே ரெக்கார்டாக இருக்குன்னு எப்படி சொல்லப்படுது, அவன்கிட்டத்துக்கு அந்த இதை கொடுக்கப்படும். எதை பதிவேடு இந்த பதிவு செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் கொடுக்கப்படும் மனிதன்கிட்ட மறுமை நாளில். அப்போ அவன் சொல்லுவானா, யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஒரு பதிவேடு, லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன், சின்னதையும் விட்டு வைக்கல பெருசையும் விட்டு வைக்கலையே, இல்லை அகசாக அனைத்தையும் வரையறுத்து சொல்லியிருக்குத அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அந்த பேப்பரை வாங்கிட்டு அவன் சொல்லுவான். அப்போ என்ன அர்த்தம், சின்னது பெருசை ரெக்கார்டு பண்ணிடணும். இவர் ரெக்கார்டு இல்லாமல் ஆக்கிடுவாரான். ஒருத்தன் தப்பு செஞ்சானே இவருடைய வேலை என்ன, தப்பை எழுதி போடணும். மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கேட்டான்னு எழுதிக்கிறணும். அதான் இவர் வேலையை தவிர, ஒருத்தன் தவறு செஞ்சவனை திருட்டான்னு வைங்களேன், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரான் 6 மணி நேரம். உடனே எழுதுவார்னு சொல்கிறாங்க. அல்லாவுடைய எதுலையும் வருது, ஆதாரம் காட்டுறேன். இவர் என்ன செய்வாரான், எழுதாமல் உட்காந்துட்டு இருப்பாரான் ஒரு டைம் 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு பிறகு நான் செஞ்ச தவறுக்கு தௌபா செய்கிறேன்னு சொல்லிட்டான்னு வைங்க. அப்போ இப்படி ஒரு நடந்ததையும் ரெக்கார்டில் கொண்டு வர மாட்டாரான். அப்போ அல்லாவுடைய இதில் ரெக்கார்டு அன்ரெக்கார்டு ஏதாவது இருக்குமா? ஒன்று தௌபா செஞ்சுட்டான்னா தௌபாவை சேர்த்து எழுதிட வேண்டியதானே. செஞ்சான்னு முதல் எழுதுங்க, தௌபா செஞ்சான்னு எழுத வேண்டியானே. இதுதானே அவருடைய டியூட்டி. 6 மணி நேரத்துக்கு இன்னும் சொல்ல போனால் இது 18:49 என்ன இருக்குது, சின்னதையும் விடாது பெரியதையும் விடாது, எல்லாத்தையும் எழுதி ஆக வேண்டும். ஓ குல்லு ஷையின் ஃபாலுஹு ஃபி ஸுபுரி, இவர்கள் எழுதின எல்லா செயல்களும் பதிவேடுகளில் உள்ளது. ஓ குல்லு சகீரின் ஓ கபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சின்னது பெருசு அனைத்தும் பதியப்படும். அல்லாவுடைய ஸ்டைலை என்னன்னு கேட்டால் எல்லாம் ரெக்கார்டாகப்படும். அப்போ இந்த 6 மணி நேரம் ரெக்கார்டு இல்லாமல் போயிடுது. இப்போ இவரே கொலை செய்வாரா அல்லது கொள்ளையடிப்பார், விபச்சாரமே செய்வார், ஏதோ ஒன்று செய்வார். மலக்கு என்ன செய்வார், எழுதக்கூடாது. 6 மணி நேரம் பார்ப்போம். யாரெல்லாம் திருந்திட்டேன்னு சொன்னால் எழுதாமல் இப்படி விடுவார். அவர் எழுதிட்டு திருந்திட்டான்னு அதை எழுத வேண்டியதானே. அப்போ எழுத்தில் இல்லாமல் ஆக்குறது ஒன்று இருக்கா, அல்லாட்ட இருக்குமா? எல்லாத்தையும் என்ன செய்வான், அனைத்தையும் பதிவு. 54, 53 வசனத்தில் ஓ குல்லு சகீரின் ஓ கபீரின் முஸ்ததர், சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் பதியப்படாமல் ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கும்போது அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து கியாமத்து நாளில் அந்த புஸ்தகத்தை எல்லாம் கொடுப்பான்ல, கொடுத்து என்ன செய்வான், கிதாபன் எல்காஹு மன்சூரா, விரிக்கப்பட்ட நிலையில் அந்த புஸ்தகத்தை அவன் பார்ப்பான். இருக்கிற கிதாபை கிதாபை படித்துப்பார். கஃபாபி நப்சிக்கல் யோமா அலைக்க ஹசீபா, நீனே கணக்கெடுக்க போதும்னு எல்லாம் சொல்லுவான். 17வது இதில் 14வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ பார்த்துட்டு இல்லை அதை காணாமல் செஞ்சது எழுதாமல் இருக்குன்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு கொடுக்குறது கேட்டே ஒன்று விட்டுருக்கா பாடுறான்னு சொல்லி எல்லாம் கொடுப்பானா. அப்போ இவங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அவர் எழுதுறதே விட்டுருவாராம். எத்தனை நபரோட ரெக்கார்டு இப்போ இல்லாமல் போயிடும். எத்தனை பேர் பாவம் செஞ்சு 6 மணி நேரத்துக்குள்ள தௌபா செய்வான்ல, அப்படியான சம்பவங்கள் எதுவுமே அல்லாவுடைய ரெக்கார்டில் இருக்காது. நடந்ததே இல்லாமல் ஆக்குறதுக்கு இவர் வேலை, மலக்குடைய வேலையை அப்படி அவள் நியமிப்பான் இல்லை. அதே மாதிரி முஸ்லீமில் என்ன வருது, ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னா ஃபக்துபு செய்ய, உடனே செய்யத்துன்னு பதிவு செய்யுங்க. அதாவது மனசில் நினைச்சா பதிவு செய்யாதீங்க. ஃபைன் அமிலகா, அது செய்து விட்டானே ஆனால் ஃபக்து ஃபேண்டா உடனே நடத்தும். ஃபக்துபுஹா செய்ய, தன் உடனே எழுதி விடுங்கள் அப்படின்னு தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லீமில் வரக்கூடிய ஆத்தன்டிக்கான ஹதீஸில் இருக்குது. அதனால் இந்த கருத்து பிழையானது. அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனுடைய அறிவிப்பாளர்களில் வந்து சில குறைகள் இருக்குது. என்ன இருக்குன்னா, காசிம் இப்னு அப்துர் ரஹ்மான்கிறவர் இதை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும்
சரிக்கு சமமான பாதி பேர் நல்லவருங்கிறாங்க, பாதி பேர் கெட்டவர், அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கிறது. எடை போட்டு பார்த்தா சிலர் நம்பகமானவர், சிலர் சரியில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நடுத்தரத்தில் நிற்கக்கூடிய அறிவிப்பாளராக இருக்கிறார். ஆனால் இவர்கிட்ட இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, யார் அறிவிக்கிறான்னு கேட்டால் உர்வா பின் ருவைம்ங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் இந்த காசிம் என்பவர்கிட்ட எந்த செய்தியும் கேட்டதுக்கு ஆதாரம் கிடையாது, அதனால் அது பலவீனமானது என்று சொல்லி தஹதீபுல் கமாலில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இது அறிவிப்பாளர்லையும் கோளாறு இருக்கிறது, கருத்து பிழையாக இருக்கிறது. அதனால் இது சரியில்லை. எந்த ஒரு அடியான் தப்பு செஞ்சாலும் அதை 6 மணி நேரம் வரைக்கும் எழுதவே படாது, அப்படின்னு நடந்ததே இல்லாமல் ஆக்குறது எப்படி அது சரியாக வரும்? அல்லாவுடைய ஸ்டைல் கிடையாது, அவருடைய நியமிக்கப்பட்டது அதுக்கு தானே. அதனால் அந்த கருத்து சரியில்லை, அந்த அது சரியில்லை. அடுத்தது